I am sorry ஐயப்பா உள்ள வந்தா என்னப்பா பயங்காட்டி மிரட்டி வைக்க பழைய காலம் இல்லப்பா நாதாடிக்காரன் பேத்தி. இந்த வார்த்தைகளில் எது இந்து மதத்தையும் ஐயப்பனையும் கொச்சைப்படுத்தி இருக்கிறது? ஐயப்பன் எங்கேயாவது சொல்லிருக்கிறாரா என் கோயிலுக்கு வந்து பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு? இந்த பாட்டினுடைய பின்னாடி இருக்கிற வரி என்ன? நான் ஜீன்ஸ் பேண்ட் போடணுமா சாரி கட்டணுமா நான் தான் முடிவு பண்ணுவேன். இந்த தீட்டு கீட்டுன்னு அந்த காலம் போல பெண்ணை அடக்கி வைக்க முடியாது. தந்தை பெரியாரினுடைய பேத்திகளின் காலம் இது எப்படி மனசை புண்படும்? நான் தான் உண்மையான பக்தன், நீங்க ஐயப்பனை இழிவுபடுத்துற அப்படின்னு மற்றவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள் இந்த RSS சங் பரிவார் சங்கிகள், மாரிதாஸ் போன்ற அயோக்கியர்கள். அந்த அயோக்கியர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஐயப்பனுக்கு சபலம் வந்துருன்றாங்க. இதை விட ஐயப்பனை யாராலுமே கொச்சைப்படுத்த முடியாது. நான் இந்த மானங்கெட்ட வெக்கங்கெட்ட சூடு சுரணையற்ற வயிற்றுக்கு சோற்றை திங்காத இந்த சங்கிகளை பார்த்து கேட்கின்றேன். அறிவராசனம் சுவாமி விஸ்வமோகனம். இந்த பாட்டை யார் பாடியது? இயேசுதாஸ். இந்த இயேசுதாஸ் வந்து எந்த மதத்தை சார்ந்தவர்? கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். ஒரு கிறிஸ்தவரான இயேசுதாஸ் ஐயப்பனை புகழ்ந்து பாடும் பொழுது இனிக்கிறது. அந்த ஐயப்பன் கோயிலுக்கு பெண்களை அனுமதி என்று பாடுகின்ற இசைவாடி பாடினால் கசக்கிறது என்றால் இதுதான் சனாதனம். உண்மையிலேயே எதற்காக மனசு புண்படணும் அப்படின்னா, கிருஷ்ணரின் தாயான யசோதாவும் கிருஷ்ணரும் லவ் பண்ணாங்க, ரெண்டு பேரும் லவ்வர்ஸ். ஜக்கி வாசுதேவ் பேசினாருல்ல, அதற்கு எதிராக பொங்கி இருந்தா இவர்கள் எல்லாம் இந்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். செல்லாத்தா செல்ல மாரியாத்தா இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும். இந்த பாடலை பாடியது யார்? எல்லார் ஈஸ்வரி இல்லப்பா, லூர்து ராணி. அவங்க ஒரு கிறிஸ்தவர். அவங்களுடைய பாடல் இவர்களுக்கு இனிக்கிறது. இசைவாணி எங்களையும் கோயிலுக்கு உள்ள விடுங்க அப்படின்னு பெண்களின் குரலாக ஒலிப்பது கசக்கிறது என்றால் இதுதான் சனாதன புத்தி. வைகுந்தர் வையாத குந்தர்லாம் எனக்கு தெரியாது. தாழ கிடப்பவரை தற்காப்பதே தர்மம் என்று ஒரு மத சீர்திருத்தத்தில் ஈடுபட்ட ஆன்மீகவாதி நம்முடைய ஐயா வைகுண்டர். அந்த ஐயா வைகுண்டரை வைகுந்தரா வையாத குந்தரா அப்படின்னு ரங்கராஜ நரசிம்மன் என்கின்ற பார்ப்பான் இழிவுபடுத்தி பேசுறான். அவனை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு எந்த இந்து அமைப்புகளாவது பேசுகிறார்களா? ஐயப்பன் கோயில் நான் தாடிக்கார பேத்தி, நீ தாடிக்கார பேத்தியாவோ இருந்துட்டு போத்தா ஆகும்னா ஐயப்பனையே இழுக்கிறீங்க. உடனே இவர் வந்து தூக்கிட்டு வந்துடுறாரு, வணக்கண்டா மாப்பிள்ள தேனியில இருந்து அப்படின்னு. இப்ப நான் கேட்கிறேன், வணக்கண்டா மாப்பிள்ள உங்க அம்மா ஐயப்பன் கோயிலுக்கு வரக்கூடாதா? வணக்கண்டா மாப்பிள்ள உன் தங்கச்சி ஐயப்பன் கோயிலுக்கு வரக்கூடாதா? வணக்கண்டா மாப்பிள்ள உன் மகள் கோயிலுக்கு வரக்கூடாதா? வணக்கண்டா மாப்பிள்ள நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னு உன்னுடைய அம்மா கிட்டையும் உன்னுடைய மனைவி கிட்டையும் சொல்லி உன் சோத்துல விஷம் வைக்க தான் சொல்லணும். ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச திரு கரிகாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். கானா பாடகி இசைவாணி அவங்க வந்து ஐ எம் சாரி ஐயப்பா அப்படின்னு ஒரு பாட்டை பாடியிருந்தாங்க. இந்த பாட்டு வந்து இந்து கடவுள்களை வந்து இழிவுபடுத்துது அப்படின்ட்டு அவர் மேலே வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரை கைது செய்யணும் அப்படின்ற கோரிக்கைகள் வச்சுட்டு வராங்க. அப்படி அந்த பாட்டில் என்ன தவறான விஷயங்கள் இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? ஐ எம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்னப்பா பயங்காட்டி மிரட்டி வைக்க இது பழைய காலம் இல்லப்பா நாதாடிக்காரன் பேத்தி அப்படின்னு பாடியிருக்கிறாங்க. இந்த வார்த்தைகளில் எது இந்து மதத்தையும் ஐயப்பனையும் கொச்சைப்படுத்தி இருக்கிறது? ஐ எம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்ன தப்பா, இது பழைய காலம் மாரி மிரட்டி அடக்கி வைக்க முடியாதுப்பா, நான் தாடிக்காரன் பேத்திப்பா. இது ஐயப்பனுக்கு எதிரானதா, இந்து மதத்துக்கு எதிரானதா, எதற்கு எதிரானது இந்த பாடல்? இந்த பாடல் சனாதன தர்மத்திற்கு எதிரானது. பெண்கள் பாவயோனியில் பிறந்தவர்கள் என்று சொல்லுகின்ற பகவத்கீதைக்கு எதிரானது. பெண்கள் விபச்சார தோஷமுடையவர்கள், அவர்களை வந்து கண்காணிப்பிலேயே வைத்திருக்க வேண்டும் என்று பேசுகின்ற மனு தர்மத்திற்கு, மனு நீதிக்கு எதிரானது இந்த பாடல். அவ்வளோதான். இந்த பாடலில் வேற எந்த பிரச்சனையும் இல்லை. ஐயப்பன் எங்கேயாவது சொல்லிருக்கிறாரா என் கோயிலுக்கு வந்து பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு எதுலையாவது சொல்லிருக்கிறாரா? ஐ எம் சாரி ஐயப்பா நான் உள்ள வந்தா என்ன தப்பா? கடவுள் நம்பிக்கையை கொண்ட ஒரு பக்தனின், குறிப்பாக பெண் பக்தர்களினுடைய குரலாக இவர் பாடி இருக்கிறார். பாட்டு ஃபுல்லா வர்றது வந்து பெண் உரிமைகள். ஆமா, விஷயம் தானே இது. முதல் வரி. இந்த முதல் வரியை எடுத்துக்கொண்டு அவங்க போன மாதம் இயேசுவுக்காக பாடிய இன்னொரு பாடலையும் இணைத்து இன்றைக்கு சர்ச்சையை உருவாக்குகிறார்கள். ஆனா அந்த பாட்டினுடைய பின்னாடி இருக்கிற வரி என்ன? நான் ஜீன்ஸ் பேண்ட் போடணுமா சாரி கட்டணுமா நான் தான் முடிவு பண்ணுவேன். நான் டாக்டர் ஆகணுமா நான் நர்ஸ் ஆகணுமா நான் தான் முடிவு பண்ணுவேன். நான் ஸ்போர்ட்ஸுக்கு போகணுமா
கானா பாடணுமா அதையும் நான் தான் முடிவு பண்ணுவேன். இந்த தீட்டு கீட்டுன்னு அந்த காலம் போல பெண்ணை அடக்கி வைக்க முடியாது, பெண்ணை வீட்டிற்குள் பூட்டி வைக்க முடியாது. இது தாடிக்கார தந்தை பெரியாரினுடைய பேத்திகளின் காலம் அப்படின்றத நிறுவி அந்த பாடலை பாடியிருக்கிறார். இது எப்படி மனசை புண்படும்? உண்மையிலேயே எதற்காக மனசு புண்படணும் அப்படின்னா, யசோதா, கிருஷ்ணரின் தாயான யசோதாவும் கிருஷ்ணரும் லவ் பண்ணாங்க, 2 பேரும் லவ்வர்ஸ் அப்படின்னு பேசிய ஜக்கி வாசுதேவ் பேசினார்ல, அதற்கு எதிராக பொங்கி இருந்தா இவர்கள் எல்லாம் இந்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஐயா வைகுண்டர் தென் மாவட்டத்தில், குறிப்பாக கன்னியாகுமரியில் அங்கு நடந்த சாதிய அடக்குமுறைக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர் ஐயா வைகுண்டர். முடிசூடும் பெருமாள் அப்படின்ற பெயர் கூட சூட்டக்கூடாது அப்படின்னு ஆதிக்க ஜாதியினரால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டவர், நாடார் சமூகத்தை சார்ந்தவர். அந்த ஐயா வைகுண்டர் அவர் முடிசூடும் பெருமாள்னு பேர் வைக்க முடியலங்க அவர். அதனால அவங்க பெற்றோர் அவருக்கு முத்துக்குட்டின்னு பேர் வச்சாங்க. ஏன்? நீ ஒரு இழிந்த சாதி, நீ ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதி, நீ இந்த பெயரை வைக்கக்கூடாது. அதாவது மார்புக்கு சீலை அணிவிக்க கூடாது, தங்க நகைகள் அணியக்கூடாது, இடுப்பில் குடத்தை வைத்து தண்ணீர் எடுத்து போகக்கூடாது. இப்படி கொடுங்கோன்மையான சட்டங்கள் அன்றைக்கு இருந்தது. அதற்கு எதிராக போராடியவர் ஐயா வைகுண்டர். தாழ கிடப்பவரை தற்காப்பதே தர்மம் என்று ஒரு புரட்சி பிரகடனத்தை முன்வைத்து ஒரு மத சீர்திருத்தத்தில் ஈடுபட்ட ஒரு தென்னாட்டின் ஆன்மீகவாதி நம்முடைய ஐயா வைகுண்டர். அந்த ஐயா வைகுண்டரை வைகுந்தரா வையாத குந்தரா அப்படின்னு ரங்கராஜ நரசிம்மன் என்கின்ற பார்ப்பான் ஜாதி வெறியோடு, பார்ப்பன ஜாதி வெறியோடு ஐயா வைகுண்டரை இழிவுபடுத்தி பேசுறான். ஐயா வைகுண்டரை நாடார்கள், பறையர்கள், சாம்பவர்கள், புலையர்கள், ஈழவர்கள், கோணார்கள், பல்வேறு பட்ட சாதிகள் தென் மாவட்டத்தில் அவருடைய வழியை பின்பற்றுகிறார்கள். அவரை ஒரு தெய்வமாக வழிபடுகிறார்கள். அவர் சொன்னதை எல்லாத்தையும் பின்பற்றுறாங்க மக்கள். அப்படி இருக்கும் பொழுது அவரையே கொச்சப்படுத்தி ஒருத்தன் பேசுறான், வைகுந்தரா வையாத குந்தரான்றான். அந்த பார்ப்பன ஜாதி வெறி பிடித்த ரங்கராஜ நரசிம்மன் இழிவுபடுத்தியிருக்கிறானா இல்லையா? அவனை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு எந்த இந்து அமைப்புகளாவது பேசுகிறார்களா? கிடையவே கிடையாது. அடுத்து இதே கண்ணன் அவர் ஆனந்தன்ற இன்னொருத்தருடைய மனைவியான ராதாவை இழுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இது புராணங்கள் சொல்லுது. முருகனுடைய பிறப்பு பற்றி புராணங்கள் எவ்வளவு கேவலமாக சித்தரிக்கின்றன. ஐயப்பனுடைய பிறப்பு, இதே ஐயப்பன் ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தார் அப்படின்ற இதோட நிறுத்திக்கிற, அதுக்கு மேல அந்த கதை எவ்வளவு ஆபாசமானது அப்படின்றது ஊருக்கே தெரியும். ஐயப்பனுக்கு இப்படி ஒரு கதை, அடுத்து பிரம்மன் பெற்ற மகளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்படி ஆபாசங்களும் நாராசங்களும் நிறைந்த கடவுள் கதைகளை உருவாக்கியது யார்? இதே பார்ப்பனர்கள். அந்த கதைகளை படித்து என்னுடைய மனம் புண்படுகிறது அப்படின்னு எந்த இந்து முன்னணிக்காரனாவது, எந்த RSS காரனாவது, மாரிதாஸாவது என்றைக்காவது பேசியிருக்கிறானா? இன்னைக்கு வீடியோ போடுறோம். மாரிதாஸ் ஐயப்பன் கோயிலுக்கு, சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் வந்தால் அங்க ஐயப்பன் விரதத்தில் இருக்கின்றார், தியானத்தில் இருக்கின்றார், அந்த தியானத்தை தொந்தரவு செய்யக்கூடாது என்பது ஐதீகம், அதனால பெண்கள் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றான். இது எவ்வளவு கேவலமான ஒரு பேச்சு, எவ்வளவு சாதி வெறி சனாதன புத்தி கொண்ட பேச்சு. நம்முடைய அம்மாக்கள், நம்முடைய சகோதரிகள், நம்முடைய மகள்கள் கோயிலுக்குள்ள போனா ஐயப்பனுடைய விரதம் கலைந்து விடுமா? ஐயப்பனோட தியானம் கலைந்து விடுமா? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், அராஜகம். நூற்றாண்டு காலமாக, 2000 ஆண்டுகளாக இப்படித்தான் பெண்களை அடக்கி ஒடுக்கி. பெரியார் சொன்னாரு, டே பெண்களுக்கு ஒரு உரிமை கிடைக்கும் பொழுது அது உன் பொண்டாட்டி கிடைக்குதுன்னு நினைக்காதடா, உன் அம்மாவுக்கு கிடைக்குதுன்னு நினைச்சுக்க, உன் சகோதரி கிடைக்குதுன்னு நினைச்சுக்க, உன் பிள்ளைக்கு கிடைக்குதுன்னு நினைச்சுக்க. அதை விட்டுட்டு இந்த ஆணாதிக்க பார்ப்பனிய மனோநிலையிலிருந்து விடுபட்டு வா அப்படின்னு தந்தை பெரியார் அன்றைக்கு சொன்னார். பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும், விவாகரத்து உரிமை வேண்டும் என்று பெண்களுக்கான உரிமையை அன்றைக்கு பிரகடனப்படுத்தினார். இன்னும் சொல்ல போனால் தமிழ் நூல்கள் என்ன சொல்லுகின்றது? தாயிற் சிறந்த கோயில் இல்லைங்குது. அப்ப அந்த தாய் கோயிலுக்குள்ள போகக்கூடாதா? அடுத்து என்ன சொல்லுது? வீடே கோயில், அதில் உறையும் தாயே தெய்வம் அப்படின்னு சொல்லுது. அப்ப கடவுள் நிலைக்கு தமிழ் நூல்கள் தாயை வைத்து பேசுகின்றது. ஆனால் அந்த தாய் கோயிலுக்கு போனால் தீட்டு. அந்த தீட்டுல பிறந்தவன் தானே எல்லா ஆம்பளையும், இல்லை வேற எதுலையாவது பிறந்துட்டானா? அப்ப இது எவ்வளவு சனாதன இழிவான சாதிய ஆணாதிக்க புத்தி. அப்ப இந்த இழிவுகளை எல்லாம்
எதிர்த்து பேசாமல் இசைவாணியை குறிவைப்பதற்கான காரணம் என்னன்னா, இசைவாணியை முன்வைத்து ஒரு அரசியலை கட்டமைக்க வேண்டும். நீங்க சொன்ன மாதிரியே தமிழ்ல வந்து தாயை வந்து கடவுளுக்கு நிகரா போற்றுறதுன்றது இருக்குது. இதே தான் வந்து மாரிதாசும் இந்த கருத்துக்கு இசைவாணி பாடுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற எல்லாருமே சொல்றாங்க. பெண்களையே தெய்வமா முன்னிறுத்துறது தான் இந்துவோட பண்பாடா அவங்களும் சொல்றாங்க. மற்ற கோயில்களுக்கெல்லாம் போக முடியும், சபரிமலையிலே பல கோயில் இருக்குது, அங்கெல்லாம் போக முடியும். ஆனா அந்த குறிப்பிட்ட கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்றது தான் ஆகமும். ஏன்னா அங்க வந்து அவர் வந்து இந்த மாரி தியான நிலையில் இருக்கிறாரு, அதனால அங்கே போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் தானே சொல்றாங்க, மற்ற இடத்துலலாம் போக முடியும், பெண்களை தான் முன்னிறுத்தணும் சொல்றாங்களே. பிரம்மச்சரிய விரதத்தில் இருக்கின்றார், தியான நிலையில் இருக்கின்றார், அதனால் பெண்கள் போய் தொந்தரவு செய்து விடக்கூடாது. உண்மையிலேயே பெண்கள் போனால் ஐயப்பனுடைய விரதம் கலைந்து விடுமா? ஐயப்பன் சபலப்பட்டு விடுவாரா? அப்ப ஐயப்பன் தன்னுடைய பக்தர்களை எப்படி பார்க்கின்றார்? அதுவும் குறிப்பாக பெண் பக்தர்களை எப்படி பார்க்கிறார்? இல்லை ஐயப்பன் இப்படித்தான் பார்ப்பார் என்று இன்றைக்கு பேசுகின்ற மாரிதாசோ தமிழிசையோ அப்படித்தான் சொல்கிறார்களா அப்படின்றது முதல் கேள்வி. இரண்டாவது, இதுதானே ஐயப்பனை இழிவுபடுத்துற மாதிரி இருக்குது. உண்மையிலேயே ஐயப்பன் எங்கேயாவது சொல்லிருக்கிறாரா? இவனுங்க சொல்றானுங்க ஐயப்பன் பேரால் நீ உள்ள போனீன்னா ஐயப்பனுக்கு விரதம் கெட்டு போயிடும் அப்படின்னு. அப்போ ஒரு கடவுளை இதை விட யாராலாவது கீழ்நிலைப்படுத்த முடியுமா? ஒரு கடவுளை வந்து நான் தான் உண்மையான பக்தன், நீங்க ஐயப்பனை இழிவுபடுத்துற அப்படின்னு மற்றவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள் இந்த RSS சங் பரிவார் சங்கிகள், மாரிதாஸ் போன்ற அயோக்கியர்கள். அந்த அயோக்கியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஐயப்பனுக்கு சபலம் வந்துருன்றாங்க. இதை விட ஐயப்பனை யாராலுமே கொச்சைப்படுத்த முடியாது. உண்மையில் இந்துக்களின் மனது புண்படுகிறது, உண்மையில் பக்தர்களின் மனது புண்படுகிறது அப்படின்னா கைது செய்யப்பட வேண்டிய நபர்கள் மாரிதாசும் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் தான். வேற யார் யாரெல்லாம் கூவுறாங்களோ அவங்கள முதல்ல உள்ள பிடிச்சு போடணும். இவங்க ரெண்டு பேரும், அக்கா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தெரியாதா? அவங்க ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்தவர். ஐயா வைகுண்டரை பற்றி அந்த அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா? ஐயா வழி வழிபாட்டை பற்றி அந்த அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா? வைகுண்டரா வையாத குந்தரா அப்படின்னு ஒருத்தன் வைகுண்டரை கேவலப்படுத்துவான். இவங்க எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க, அவனுக்கு வந்து ஜால்ரா போடுவாங்க. அந்த பார்ப்பன ஜாதி வெறியனை கைது செய்ய வேண்டும், எங்கள் மத நம்பிக்கைக்கு எதிராக பேசியிருக்கிறான் அப்படின்னு இவர்கள் பேசுவாங்களா? நாளைக்கு போராட்டம் நடத்துவாங்களா? இந்து முன்னணி தமிழ்நாடு முழுக்க புகார் கொடுக்குமா? செய்ய மாட்டாங்க. இல்ல, இந்த விஷயத்துல மட்டும் கிடையாதுங்க. கஸ்தூரி தெலுங்கு மக்கள் இந்துக்களா இல்லையா? இவர்களுடைய வரையறைப்படி 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்தப்புற சேவைக்கு வந்தவர்கள் தெலுங்கு மக்கள் அப்படின்னு தெலுங்கு மக்களை கேவலப்படுத்தி பேசினாங்க. இவர்களுடைய பார்வையில் அவர்களும் இந்துக்கள் தான். அந்த இந்துக்காக தமிழிசை பேசினாரா? அந்த இந்துக்காக மாரிதாஸ் பேசினாரா? அந்த இந்து பெண்களுக்காக பொறிக்கு அர்ஜுன் சம்பத் பேசி இருக்கிறானா? எதுவுமே கிடையாது. அப்ப இவர்களுடைய நோக்கம் இந்துக்கள் பாதிக்கப்படுவதோ, இந்து பெண்களினுடைய உரிமைகள் மறுக்கப்படுவதோ அதெல்லாம் கிடையாது. சாமியை வச்சு அரசியல் பண்ணும். எந்த பக்தனும் பேசல, பக்தன் யாருமே இதை தப்பு சொல்லல. இந்த பாட்டு என்ன இன்னைக்கு போட்ட பாட்டா? 6 வருஷத்துக்கு முன்னாடி பாடின பாட்டு. சபரிமலையில் பெண்கள் கோயிலுக்குள் நுழையலாம் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பொழுது அந்த தீர்ப்பை ஒட்டி பாடிய பாடல் தான். அன்றைக்கு யார் பெண்கள் உள்ள போக கூடாதுன்னு போராட்டம் நடத்தினா? இதே சங்கிங்க தான் சொல்லுவானுங்க, உச்ச நீதிமன்றமே சொல்லிருச்சு, அதுக்கு எதிராக பேசுவியா? உச்ச நீதிமன்றத்துக்கு எதிராக பேசுவியா? உச்ச நீதிமன்றம் தான் நீட்ல தீர்ப்பு கொடுத்திருக்குது, நாங்களா கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு வாய்களையே பேசிய சங்கிகள் உச்ச நீதிமன்றத்தில் இதே சந்திரசூட் பெஞ்சு தான் என்ன பண்ணாங்கன்னா, அனைத்து பெண்களும் கோயிலுக்குள் நுழையலாம், அனைத்து வயது பெண்களும் சபரிமலைக்கு போலான்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பு கொடுக்கும் பொழுது அமித்ஷா சொல்றாரு, நிறைவேற்ற முடிகிற தீர்ப்பை நீ கொடு, எங்களால் அமல்படுத்த முடியாது அப்படின்னு அமித்ஷா சொன்னாரு. அன்றைக்கு சிபிஎம் கவர்மெண்ட், பினராயி விஜயன் தலைமையிலான அரசு இதற்கு எதிராக அங்க இருக்கிற RSS பிஜேபி கும்பல் மிகப்பெரிய அளவில் கலவரத்தை தூண்டுவதற்கு, பெண்கள் கோவிலுக்குள் நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக மிகப்பெரிய அளவில் மிரட்டல் விடுத்து விடாத போராட்டத்தை சபரிமலையில் நடத்தினார்கள். அதற்கு எதிராக சிபிஎம் கட்சியும் அங்க இருக்கின்ற கம்யூனிஸ்டுகள், இடதுசாரி சக்திகள் வனிதா மதில் அப்படின்ற பெயர்ல, பெண்களை கொண்ட ஒரு மதில் சுவர் அப்படின்ற பெயர்ல மாபெரும் மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தி இதே சங் பரிவாரின் சதியை முறியடித்தார்கள். அப்ப இப்படி உண்மை இருக்கும் பொழுது இவர்கள் பண்ணணும்னா அரசியல் பண்ணும். இது பக்தர்களினுடைய பிரச்சனை அல்ல, இந்துக்களின் பிரச்சனை அல்ல. இதை மையப்படுத்தி ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிற இந்த சங் பரிவார் கும்பலினுடைய பிரச்சனை. இந்த பாடல் வந்து வருஷா வருஷம் மார்கழி மக்கள் இசை நிகழ்ச்சிகள் வந்து பாடப்பட்டு தான் இருக்குது. ஆனா இப்போ இந்த பாடலை வந்து சர்ச்சையாக்கி அவங்களை கைது செய்யணுன்ற அளவுக்கு போறதுக்கான காரணம் என்ன? அதாவதுங்க, ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு அஜெண்டா. RSS பாஜகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இவர்கள் எடுத்த எல்லா பருப்புமே வேகல. இவங்க எதையோ கொளுத்தி போட்டு பார்த்தார்கள், எல்லாமே அப்படின்னு ஊதி அணைச்சிட்டாங்க. அப்படி ஊதி அணைப்பதற்கு என்ன காரணம்?
தந்தை பெரியார் காரணம். தந்தை பெரியாருடைய மண் இது. இந்த மண்ணில் இது போன்ற பருப்பு ஒரு நாளைக்கு வேகாது. 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பிசிக தலைவர் திருமாவளவன் பெண்களை இழிவுபடுத்தி விட்டார். அவர் என்ன சொன்னாரு, மனுஸ்மிருதியில் பெண்களை விபச்சார தோஷமுடையவர்கள்னு எழுதி இருக்குது அப்படின்னு அவர் குறிப்பிட்டு இப்படியெல்லாம் பெண்களை கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள் அவர் பேசினார். அதை வெட்டி ஒட்டி திருமாவளவன் பெண்களை இழிவுபடுத்தி விட்டார். திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருக்கிறார். அது எப்படின்னா, இந்த மாட்டை பிடிச்சி பசுமாட்டை பிடிச்சி மரத்தில் கட்டுற மாதிரி அங்கே இங்கே தொட்டு கடைசியாக திமுக திராவிடர் கழகம் அப்படின்னு கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அப்படி இழிவுபடுத்தி விட்டாருன்னு ஒரு அஜெண்டாவை பண்ணாங்க. திருமாவளவன் என்ன பண்ணாரு, அப்படியா ராஜா, இந்தாப்பா மனுநீதியில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருப்பா அப்படின்னு பிரிண்ட் அவுட் போட்டு தனியாக புக்கு போட்டு தமிழ்நாடு முழுக்க கொடுத்தாரு. கொடுத்து இந்த இந்துன்னு குதிக்கின்ற இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பலின் முகத்திரையை கிழித்தார். அதற்கு பிறகு 2021 தேர்தலுக்கு கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தி விட்டார்கள். அதுவும் 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடி பேசின பேச்சு. அந்த பேச்சை எலெக்ஷன் டைம்ல எடுத்து ஒரு இஷ்யூ பண்ணாங்க. இப்போ அடுத்து வாங்க, அப்பையும் வந்து பிஜேபி ஒன்றும் பண்ணல. முப்பாட்டன் முருகனை கையில் எடுத்தார்கள், அப்பையும் தோல்வி. இந்து பெண்களை இழிவுபடுத்தி விட்டார்கள் நாங்க, அப்பையும் தோல்வி. தற்பொழுது இசைவாணியை மையப்படுத்தி ஒரு அரசியலை கையில் எடுத்திருக்கிறார்கள். இதுவும் தோல்வியில் தான் முடிய போகிறது. இந்த பாட்டை பாடின இசைவாணி அவர்கள் வந்து ஒரு கிறிஸ்துவர். அவர் வந்து கிறிஸ்துவ மதத்தை சார்ந்து இயேசுவை பற்றி புகழ்கிற மாரிலாம் பாட்டு பாடியிருக்கிறாங்க. ஆனால் மாற்று மதத்தமான ஒரு மதத்தோட கலவலை எப்படி வந்து இழிவுபடுத்தி பாடலாம் அப்படின்றதான் அவங்க இருக்கிற குற்றச்சாட்டு. இல்லைங்க, இது பொதுவாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, பெண்களின் உரிமை அப்படின்ற கண்ணோட்டத்திலிருந்து அவர் பாடியிருக்கின்றார். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வரியை எடுத்துக்கொண்டு அந்த ஒரு வரியும் ஐயப்பனை இழிவுபடுத்துறது கிடையாது. நான் உள்ள வர்றேன்ப்பா, என்னை ஏற்றுக்கப்பா, ஒரு ரிக்வஸ்ட், இது பழைய காலம் இல்லைப்பா, நான் பயந்துட மாட்டேன்பா, ஒரு அட்டாக். இதான் அந்த பாட்டின் அந்த வரியினுடைய சாராம்சம். நான் இந்த மானங்கெட்ட வெக்கங்கெட்ட சூடு சுரணையற்ற வயிற்றுக்கு சோற்றை திங்காத இந்த சங்கிகளை பார்த்து கேட்கின்றேன். அறிவராசனம் சுவாமி விஸ்வமோகனம் அரிஹதீஸ்வரம் ஆராத்ய பாதுகம் அறிவமர்தனம் சுவாமி நித்திய நர்த்தனம். இந்த பாட்டை யார் பாடியது? இயேசுதாஸ். இந்த பாடலை பாடியவர் உங்கள் இயேசுதாஸ். இந்த இயேசுதாஸ் வந்து எந்த மதத்தை சார்ந்தவர்? கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். ஒரு கிறிஸ்தவரான இயேசுதாஸ் ஐயப்பனை புகழ்ந்து பாடும் பொழுது இனிக்கிறது. அந்த ஐயப்பன் கோயிலுக்கு பெண்களை அனுமதி என்று பாடுகின்ற இசைவாடி பாடினால் கசக்கிறது என்றால் இதுதான் சனாதனம், இதுதான் சனாதன புத்தி. நீ வந்து என்னோட அடிமையா இரு, என்னை புகழ்ந்து பாடு, எனக்கு வந்து உள்ளமெல்லாம் இனிக்கும், கண்ணில் அப்படியே வெண்ணையை தடவன மாதிரி எனக்கு குழு குழு குழுன்னு இருக்கும் அப்படின்னா அதே மாதிரி தானே குரல் இன்னொரு குரலும் எழும். அப்போ அதுக்கு மட்டும் ஆசன வாயில் மிளகாய் வைத்தது போல மாரிதாஸ் ஏன் வாழ இருந்த குரங்கை போல கத்துக்கிறான்? இதை விட்டுருங்க. அடுத்து ஒரு பாட்டு, செல்லாத்தா தம் செல்ல மாரியாத்தா தம். இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும். அடுத்து மாரியம்மா எங்கள் மாரியம்மா. இதெல்லாம் வந்து ஆடி மாசத்துல வச்சு வெளு வெளு வெளுன்னு வெளுத்தெடுக்கிற பாடல்கள். எல்லா மதத்துக்காரனும் இந்த பாட்டு கேட்காதவனே இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு ஃபேமஸான பாட்டு. இந்த பாடலை பாடியது யார்? எல்லார் ஈஸ்வரி இல்லப்பா, லூர்து ராணி. லூர்து ராணி அவங்க ஒரு கிறிஸ்தவர். எல்லார் ஈஸ்வரி என்கின்ற லூர்து ராணி அவங்களுடைய பாடல் இவர்களுக்கு இனிக்கிறது. இசைவாணி எங்களையும் கோயிலுக்கு உள்ள விடுங்க அப்படின்னு பெண்களின் குரலாக ஒழிப்பது கசக்கிறது என்றால் இதுதான் சனாதன புத்தி. இப்போ அன்னைக்கு சொல்றீங்கல்ல, நீ ஒரு கிறிஸ்தவ கைக்கூலி, நீ எப்படி வந்து மாரியம்மா எங்கள் மாரியம்மான்னு பாட்டு பாடலாம், நீ ஒரு கிறிஸ்தவ கைக்கூலி, நீ எப்படி அறிவுராசனம் பாடலாம் அப்படின்னு அன்றைக்கு இவர்கள் கேட்கவில்லை. இதுதான் இந்து மதமே தாங்க. இந்து மதம் என்ன? நீ வந்து சூத்திரனாக பஞ்சமனாக உன்னுடைய இழிவுகளை ஏற்றுக்கொண்டு நீ அடிமையாக இருந்தீன்னு அடாடாடாடா புல்லாண்டா ரொம்ப நல்ல புல்லாண்டா அப்படிம்பானுங்க. ஏன்பா நாங்களும் கோயிலுக்கு வரணும், நாங்களும் படிக்கணும், நாங்களும் செருப்பு போடணும், நாங்களும் தோளில் துண்டு போடணும் அப்படின்னு உரிமையை கேட்டால் என்ன பண்ணுவானுங்கன்னா இவன் இந்து விரோதி, இவன் பாருங்க இந்து மத துவேசி. பெரியாருக்கு அவர்கள் கொடுத்த பேரே என்னன்னு வைங்களேன், இந்து துவேசி, வகுப்பு துவேசி, இந்துக்களுக்குள்ளே கலவரத்தை தூண்டுகின்றார் அப்படின்னு தான் பெரியாருக்கு சொன்னாங்க. இவர்களை மட்டும் இல்லை, எழுத்தாளர் ஓவியா பெண்ணிய செயல்பாட்டாளர் பெரியாரியவாதி அந்த ஓவியா அவங்களும் முன்னாடி எப்பயோ பேசியிருக்கிறாங்க. இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் பல்லர்கள் அப்படின்ற பெயர் எங்களுக்கு இழிவாக இருக்குது, தேவேந்திர குல வேளாளர்கள் என்று அந்த பெயரை மாற்ற வேண்டும்
அப்படின்னு ஒரு கோரிக்கை வந்தது. அதை ஒன்றிய அரசு செஞ்சாங்கன்னு வைங்களேன். பெயர் மாற்றினால் மட்டும் இழிவு நீங்கி விடுமா? நம்ம எல்லாருமே சூத்திரர்கள் தான். சூத்திரன் என்றால் மனுஸ்மிருதி என்ன சொல்கிறது? பார்ப்பானின் வைப்பாட்டி மகன் என்று சொல்கிறது. அப்படின்னு இந்த இந்து மதம் எப்படி நம்மை இழிவுபடுத்துகிறது அப்படின்றத அம்பலப்படுத்தி பேசுறாங்க. உடனே தேவேந்திர குல வேளாளர்களை இழிவுபடுத்தி விட்டார். ஏண்டா உன்னுடைய மதமும் உன்னுடைய கடவுளும் உன்னுடைய சாஸ்திரமும் உன்னுடைய புராணமும் என்னை இழிவுபடுத்தி சொல்லுது, என்னை இழிவுபடுத்தாதே, இப்படி நீ என்னை இழிவுபடுத்துற அப்படின்னு நாங்க சொல்றோம். இல்லப்பா இது தப்பு, இந்த நூலை நாங்கள் எரிச்சிடுறோம், இந்த நூலை நாங்கள் எங்கள் இந்து மதத்தில் இருந்து டெலீட் பண்ணுறோம் அப்படின்னு நீ சொன்னீன்னா நீ யோக்கியன்னு பார்க்கலாம். அதுவும் இருக்கும், ஒரு தட்டில் பீயும் இருக்கும், இன்னொரு தட்டில் சோறும் இருக்கும், ரெண்டையும் கலந்து திங்க முடியுமா? அப்போ இது குறித்து கேள்வி எழுப்பினால் ஓவியா இந்து விரோதி, ஓவியா ஜாதி விரோதி, இசைவாணி இந்து விரோதி. இதுதான் இவங்களுடைய மட்ட ரகமான அரசியல். இந்த அரசியலுக்கு தமிழ்நாடு என்றைக்கும் வீழாது. இயக்கங்களும் அமைப்புகளும் கொஞ்சம் கூட யோசிக்க கூடாது. ஏங்க பிபிசி ஒரு ஆய்வு பண்றாங்க, உலகத்தின் தலை சிறந்த 100 பெண்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் எடுக்கிறான். அந்த 100 பேர்ல இசைவாணியும் ஒருத்தங்க. இது எவ்வளவு பெரிய பெருமை. இளையராஜா கூப்பிடுறாரு, கூப்பிட்டு பாராட்டுறாரு. உன் குரலை போல ஒரு குரலை நான் என்ன ஒரு பெண் குரலை நான் கேட்டதே இல்லைம்மா, என்னம்மா இவ்வளவு பிச்சில் இருக்குன்னு இளையராஜாவே பாராட்டியவர் தான் இசைவாணி. இப்படி ஒரு பெருமைக்குரியவர் இசைவாணி. நான் என்ன கேட்குறேன், அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அந்த 100 பெண்கள் பட்டியலில் இருக்கிறாரா? வானதி சீனிவாசன் அந்த 100 பெண்கள் பட்டியலில் இருக்கிறாங்களா? இப்போ இவர்களுக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து ஒரு பெண் சமூகத்தில் ஒரு மேல்நிலைக்கு உலக அரங்கில் தன்னுடைய திறமையை நிரூபித்து பெருமையோடு இருப்பது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுவும் ரஞ்சித்தோட நிற்கிறாங்க. அதுவும் அதில் தமிழிச்சி தங்கப்பாண்டியன்னு ஒரு திமுககாரர் போய் மார்கழியில் மக்கள் இசையில் கலந்துக்கிறாங்க, விசிகாரங்க கலந்துக்கிறாங்க, ஆளூர் ஷானவாஸ் கலந்துக்கிறாங்க. டே வயிற்று எரிச்சலாக இருந்தால் செத்துருங்கடா, இல்லைன்னா அம்மிக்கல்ல எடுத்து வயிற்றுலேயே நங்கு நங்கு நங்குன்னு குத்திங்க. இப்போ உங்களுக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் யாரும் எதுவும் பண்ண முடியாது. இப்போ மார்கழியில் மக்கள் இசை, அது மக்கள் இசையை அதில் பாடுறாங்க. ஊரில் இருந்து கிராமங்களில் இருந்து பறை இசை கலைஞர்கள், தமிழ் நாதஸ்வர வித்வான்கள், இவங்களை எல்லாரையும் நீங்கள் யார் யாரையெல்லாம் இழிவுபடுத்தி வைத்திருந்தீர்களோ, நீங்கள் யார் யாரையெல்லாம் உங்கள் சனாதனம் கேவலப்படுத்தி வைத்திருந்ததோ அவர்களையெல்லாம் கூட்டு மேடை ஏற்றுறாங்க. அவர்களுடைய குரல் தான் இன்னைக்கு மாபெரும் குரலாக வெளித்து கொண்டு இருக்கிறது. இப்போ அதை தாங்க முடியல. எங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி பாடினதை எடுத்துட்டு இப்போ அதுவும் இந்த கார்த்திகை மாசத்துல கிளப்புறானுங்க. கார்த்திகை, மார்கழி, அடுத்து தை, அப்படியே இது இந்த சீசன்ல இப்போ இசைவாணி கிறிஸ்டின் இந்து கடவுளை பற்றி பேசிட்டாங்க, ஐயப்பனை பற்றி பேசிட்டாங்க, மனசு புண்படுதுன்னு சொல்கிறானுங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, மாரிதாஸ் போன்ற பார்ப்பன அடிமைகளுக்கும் ஆர்எஸ்எஸ் சங்பரிவார் கும்பலுக்கும் பார்ப்பன கும்பலை பார்த்து நம்ம கேட்குற ஒரே கேள்வி, ஐயப்பன் கோயில் உங்கள் கோயிலா? ஐயப்பன் முதல்ல இந்து கடவுளா? ஐயப்பன் வைதீக மதத்தின் கடவுளா? பார்ப்பன மதத்தின் கடவுளா? கிடையவே கிடையாது. ஐயப்பனும் சரி, திருப்பதியில் இருக்கிற வெங்கடாச்சலபதியும் சரி, 2 பேருமே ஐயப்பனுக்கு இன்னொரு பேர் என்ன? சாஸ்தா. சாஸ்தா புத்தரினுடைய பெயர்களில் ஒன்று. திருப்பதியில் உள்ள வெங்கடாச்சலபதி அவரும் நின்ற நிலையில் இருக்கக்கூடிய புத்தர், இவர் அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய புத்தர், அங்க நின்ற நிலையில் இருக்கக்கூடிய புத்தர். இந்த 2 கோயிலையும் ஆட்டைய போட்டு பழங்குடி மக்களிடம், இந்த நாட்டில் இருந்த பூர்வகுடி மக்களிடம் ஆட்டைய போட்டு அதுக்கு பட்டை கட்டி அதுக்கு நாமத்தை போட்டு அதுக்கு ஒரு ஆபாச கதை, ஆம்பளைக்கும் பிறந்த ஐயப்பன், அங்கே வெங்கடாச்சலபதி அப்படின்னு இவர்கள் கதையை கட்டிவிட்டு இந்த கோவில்களை அபகரித்து கொண்டார்கள், புத்த மடாலயங்களை அபகரித்து கொண்டார்கள். இதை பற்றி பேசுறதுக்கு எந்த பாப்பானுக்கும் யோகிதம் இல்லை. முதல்ல இது உன் கோயிலே இல்லை, நீ என்ன மயிறு இங்கே இவன் வரக்கூடாது, இவன் பாடக்கூடாது அப்படின்னு பேசுறதுக்கு நீங்கள் யாரா? செய்தி ஊடகம் இதெல்லாம் தாண்டி சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருப்பாங்க, என்டர்டைன்மெண்ட் சார்ந்த வீடியோக்கள்லாம் போடுறவங்க கூட இசைவாணிக்கு எதிராக வீடியோக்களை பதிவு செய்கிறது அப்படின்றதுலாம் நடந்துட்டு இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? ஏங்க அவன் இன்ஃப்ளூயன்சரா? வணக்கண்டா மாப்பிள்ள தேனியில் இருந்து அப்படின்னு மட்டும் இல்லை, இன்னும் பலர் விடுங்க. இப்போ அவன் தான் அதிகமாக அவனுக்கு ரீச் ஆகிருக்கு. அவன் ஒரு டுபாக்கூர், ஏதோ ஒரு லூசுத்தனமாக வளரிட்டு இருப்பான். வணக்கண்டா மாப்பிள்ள தேனியில் இருந்து அப்படின்னு பேசுபவன் தான் அந்த நபர். அந்த நபர் சொல்கிறாரு, நீ சர்ச்சில் போய் இப்படி கேட்பியா, நீ மசூதியில் போய் இப்படி கேட்பியா அப்படின்னு. நான் ஜீன்ஸ் போடணுமா சாரி கட்டணுமா அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்வது என்ன? அது என்ன இந்து பெண்களுக்கு மட்டுமா பொருந்தும்? இல்லை இந்து பெண்கள் தான் ஜீன்ஸ் போடணுமா சாரி கட்டணுமான்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்கன்னு பாட்டுருக்குறாங்களா?
அப்படி கிடையாது, எல்லா மதத்தவர்களுக்கும் பொருந்தும். பெரும்பாலும் எல்லா மதங்களும் பெண்ணடிமைத்தனம் மிக்கதாக இருக்கிறது, மூட நம்பிக்கை நிறைந்ததாக இருக்கிறது, ஆணாதிக்கம் நிறைந்ததாக இருக்கிறது. இதை பகுத்தறிவாளர்கள், முற்போக்குவாதிகள் எல்லா கட்டத்திலையும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. உடனே இவர் வந்து தூக்கிட்டு வந்துடுறாரு, வணக்கண்டா மாப்பிள்ள தேனியில இருந்து அப்படின்னு. இப்ப நான் கேட்கிறேன், வணக்கண்டா மாப்பிள்ள உங்க அம்மா ஐயப்பன் கோயிலுக்கு வரக்கூடாதா? வணக்கண்டா மாப்பிள்ள உன் தங்கச்சி ஐயப்பன் கோயிலுக்கு வரக்கூடாதா? வணக்கண்டா மாப்பிள்ள உன் சகோதரி உன் மகள் கோயிலுக்கு வரக்கூடாதா? வணக்கண்டா மாப்பிள்ள நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னு வைய, உன்னுடைய அம்மா கிட்டையும் உன்னுடைய மனைவி கிட்டையும் சொல்லி உன் சோத்துல விஷம் வைக்க தான் சொல்லணும். உன்னையெல்லாம் வந்து சாவடிக்கணும் நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா. இது பரவாயில்ல, இன்னொரு பீஸுங்க இருக்குது. நாம் தமிழர் ஆதரவாளர் ராஜா பேரோன்னு இந்த ஜிம்மு, அவரே வந்து அவர் ஒரு இதில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. சோழர் காலத்தில் அவர் நல்லா பாடி பில்டிங் பண்ணி வச்சிருக்கிறாரு. சோழர் கெட்ட போட்டு கையில் ஒரு ஈட்டியோட இருப்பார், குதிரை மேலே உட்காந்து வருவார். அப்படி ஒரு நாம் தமிழர் ஆதரவாளர் சீமானின் அன்பு தம்பி ராஜா பேரோன். அந்த ராஜா பேரோன் வீடியோ போட்டிருக்கிறாரு, நீயே நாம் தமிழர் ஆதரவாளர், உனக்கு என்ன சங்கிகளோட சங்காத்தம்? சீமானுக்கு எப்படி சங்கிகளோடு சங்காத்தம் என்று இன்றைக்கு சங்கி என்றால் சகத்தோழன் என்கிறார்களோ, அதே போல தலைவர் எவ்வளியோ தொண்டர்கள் அவ்வளி என்று தொண்டர்களும் இன்னைக்கு அவங்களுக்கும் மனசு புண்பட்டுருச்சு, நாம் தமிழர் தம்பிகளுக்கும் மனசு புண்பட்டுருச்சு. நம்பிக்கையில சயின்ஸ் இருக்கு. ஆமா சயின்ஸ் இருக்கு அப்படின்னு இந்த அளவுக்கு. நான் என்ன சொல்றேன்னா, மத பிரச்சாரம் செய்கிறார் பா ரஞ்சித் அப்படின்னு மாரிதாஸ் வந்து சொல்றான். மத மாற்றத்தில் ஈடுபடுகிறார் பா ரஞ்சித் அப்படின்லாம் சொல்றான். மத மாற்றம் செய்யக்கூடாது, மத பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் எங்காவது சொல்லி இருக்கிறதா? மதத்தை பரப்பலாம், பிரச்சாரம் செய்யலாம், பிடித்தவர்கள் மதத்தை மாறிக்கலாம் அப்படின்ற அரசியலமைப்பு அதற்கான சட்ட பாதுகாப்பை வழங்கி இருக்கிறது. ஒன்று. இன்னொன்று, மத நம்பிக்கைகளுக்கு அரசியலமைப்பு சட்டம் இடம் கொடுத்துருக்குது. அந்த நம்பிக்கையில இருந்து தான் இது இந்துக்களின் நம்பிக்கை அப்படின்னு மற்ற இந்துக்களை, பெரும்பான்மையான இந்துக்களை கோவில் கருவறைக்குள் நுழையாமல் இந்த பார்ப்பனர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எதன் பேரில்? மத சுதந்திரம் அப்படின்ற பேரில். அப்போ நீ ஒரு சட்டத்தை வச்சு ஒடுக்கிற வேலையை நேரடியாக செஞ்சிட்டு இருக்கிற, அதே சட்டத்தில் இன்னொரு புறம் மதத்தை பரப்புவதற்கு பின்பற்றுவதற்கு உரிமையும் அதே சட்டமும் வழங்கி இருக்குது. அப்போ மதம் மாறுவதில் என்ன பிரச்சனை இருக்குது? மாரிதாஸ் சொல்றான், கிறிஸ்தவ மதத்திற்கு மதம் மாற்றுவது ரஞ்சித் வேலை செய்கிறாரு. ரஞ்சித் ஒரு பௌத்த ஆதரவாளர். அவர்களுடைய நீலம் பண்பாட்டு மையம் பௌத்தத்தை உயர்த்தி பிடிக்குது. அண்ணல் அம்பேத்கர் பௌத்த மத மாற்றத்தை 10 லட்சம் மக்களோடு சேர்ந்து மத மாற்றத்தை நடத்தினார். நான் ஒரு இந்துவாக பிறந்து இருக்கலாம், நான் ஒரு இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு ஒரு போர் பிரகடனத்தை இந்து மதத்திற்கு எதிராக அறிவித்து 10 லட்சம் பேரோட மதம் மாறினாரு. நீ சொல்லி பாரு அம்பேத்கர் இந்து விரோதின்னு. கிருஷ்ணன், ராமன், இந்த கடவுள்லாம் எவனும் கும்பிடக்கூடாதுன்றதுதான் முதல் சத்தியம் மதம் மாறுவதற்கு. அப்படி இருக்கும் பொழுது நீ சும்மா அந்த ரஞ்சித்தை கடிக்கிறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா செருப்பு பிஞ்சிரும் மாரிதாஸ். இப்ப ஆக மொத்தத்தில் பெண்களை அடக்கி ஒடுக்குகின்ற இந்த சனாதன பார்ப்பன சிந்தனைகளுக்கு எதிராக ஒவ்வொரு மேடைகளிலும், இனி முற்போக்கு மேடைகளில் ஐயம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா என்னப்பா, பயம் காட்டி அடக்கி வைக்க இது பழைய காலம் இல்லப்பா அப்படின்ற இந்த பாடலை ஒவ்வொருவரும் பாட வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் இது ஒலிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ஐயப்ப சாமி பக்தர்கள் உண்மையிலேயே தன்னுடைய மகள் மீது, சகோதரிகள் மீது, தன் அம்மா மீது அவங்களுக்கு மதிப்பு இருந்தால் அவர்கள் கூட இந்த பாடலை பாடலாம், எந்த தவறும் இல்லை. இவ்வளவு நேரம் இந்த செய்தி தொடர்பாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.